கோலம் போட்டோம். எங்கள் பேத்தி வந்து கோலம் போட்ட பாருங்க, எவ்வளோ அழகாக போட்டிருக்க பார்த்தா நேஷா. அவதாண்ட போட்டா கலர்லாம் போட்டேன். இனிமேல் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து காஃபிக்கு வந்து வடை தான் வாங்கிட்டோம். நாங்கள் டீ கடையில் வடை வாங்கிட்டோம். இன்றைக்கி காலமே நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். வீரபத்ரர் கோயில் போக போகிறோம். செவ்வாய்க்கிழமை போவோம். அதனால் நான் வந்து காலமே சுரக்காய் சாம்பார் வைக்கலான்னு பார்க்குறேன். டிஃபன் தோசை பண்ணிவிட்டு சுரக்காய் சாம்பார் பண்ணலான்னு பார்க்குறேன். முதல்ல பாத்திரத்தை கழுவி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பாத்திரம் கழுவுறேன். இதில் வந்து இது பாருங்கள், பால் வந்து சூடு பண்ணி இது பாருங்கள் எப்படி இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸி மெத்தடில் எடுக்கணும்னா நல்லா அந்த பாத்திரத்தை ஜிங்கில் போடும்போது தண்ணியை நல்லா ஊற்றி ஃபுல்லாக நிரப்பி விட்ருங்க. நிரப்பி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினா ஈஸியாக வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க தேவையில்லை. அந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் அந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. கழுவிட்டேன். காஃபி அடுப்பில் வச்சுருக்கேன். காலையுமே இட்லி பண்ணிடலான்னு பார்க்குறேன். இட்லிக்கு மட்டும் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும், கட்டியாக. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் தோசை. இட்லிக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் மாவு தான் வச்சுருக்கிறேன். நான் கடையில் தான் வாங்கினேன் 1/2 கிலோ மாவு. நல்லா கலக்கிக்கலாம் உப்பு போட்டு. இட்லி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றணும். இது நல்லா கொதிக்கட்டும். காலையிலுமே டிஃபன் இட்லி தான் பண்ண போகிறேன். தண்ணி கொதிச்சதுன்னா தான் நம்ம வந்து இட்லி ஊற்றணும். தண்ணி கொதிக்குது. இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். அது நைட்டு மாநில சண்டை போடுறாங்க. ஒரே சத்தம். நாங்கள் காலமே வடை காஃபி சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள் இட்லி எப்பவுமே ஊற்றும் போது நல்லா அடியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் இட்லியை ஊற்றணும். இந்த பாருங்கள் அப்படி ஊற்றுறதுனால இந்த தண்ணியெலாம் மேலே வரல பாருங்கள், இல்லைன்னா மேலே வந்திருக்கும் கொதிக்கும் போது. அதனால் ஃபஸ்ட்டு கொதித்த பிறகு ஊற்றணும். இந்த பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி செய்யணும். இப்போ இதுக்கு வந்து நான் கார சட்னி பண்ண போகிறேன். ஒன்லி வெங்காய சட்னி. வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன். வரமிளகா ஒரு 4-5 போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி நல்லா இது வந்து சுட இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அம்மியில் வச்சு அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோவில் நான் போடுறது எல்லாமே சிம்பிளான ஆனால் ஹெல்த்தியான ஃபுட் எப்படி செய்கிறதுன்றது தான். நான் வந்து ரொம்ப ஐட்டம்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு கூட வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு, அவ்வளோதான். சிம்பிளாக அதுலேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹெல்த்தி ஃபுட். நம்ம ரொம்ப ஆயிலும் சேர்க்கறதில்ல. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்புறமா நான் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே குயிக்காக முடிக்கிறதாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் எனக்கு எளிதில் கிடைக்கிறத வீட்டில் இருக்கிறதே வச்சு செய்கிறதாகவும் தான் நான் மோஸ்ட்லி பண்ணுவேன். பாருங்கள் வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன். இன்னும் நல்லா அரைச்சிட்டா போதும். அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம், அப்படியே தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுற லஞ்சாக இருந்தாலும் டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்கிற பொருளாக தான் இருக்கும். 1 ஹவருக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன். சட்னி அரைச்சிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய். இப்போ இட்லி சட்னி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டு.
சுலபமான இது பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறனால காலையிலேயே நான் வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா இட்லி, கார சட்னி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் பண்ண போகிறேன். சொரக்காய் சாம்பார், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறேன். செய்து வச்சு நாங்கள் வீரபத்ரர் கோயில் போக போகிறோம். இப்போ நான் வந்து எளிமையான சாப்பாடு ஆனால் ஹெல்த்தியான சாப்பாடு தான் நான் செய்யறது மோஸ்ட்லி. அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு செய்தால் அதை வந்து இந்த மாதிரி தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடணும். அப்போ அது வந்து நல்லா எப்படி சாப்பாடு எடுத்து வச்சாலும் நம்ம எந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் உடனே மூடி வச்சிடணும். சாம்பார் பண்ண போகிறேன். சொரக்காய் சாம்பார் வந்து புளிலாம் வேண்டாம், வெறும் துவரம் பருப்பு நான் போட்டிருக்கேன். அடுப்பில் வேக வைக்கலை, இப்போ தான் குக்கரை வச்சுருக்கேன், நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. நான் வந்து சொரக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு கழுவி வச்சுக்கிட்டேன் துவரம் பருப்பை. இப்போ சாம்பார் வெங்காயத்தை அதில் வந்து தோலை உரித்து போட்டுக்கிடுறேன். அடுத்தது வந்து வெங்காயம், சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், சொரக்காய் இவ்வளோத்தையும் போட்டு, பச்சை மிளகா இவ்வளோத்தையும் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு புளியில் ஊற்றத்தால அதுலேயே சாம்பார் பொடி எல்லாம் போட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு. சொரக்காய் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சொரக்காய் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிடலாம். எல்லா காய்க்கும் ஒரு ஒரு வித குணம் இருக்கும். அதனால் நம்ம எந்த காயையும் விடாமல் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கு. இந்த பைல்ஸ்லாம் வராமல் இருக்கும் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா. அதனால் மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் நல்ல குளிர்ச்சியான அது இது. அதனால் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து தக்காளி ஒன்று கழுவி போட்டுக்கிறேன். தக்காளி ரொம்ப சேர்க்கலை. அந்த ஒரே செம்பருத்தியோட ஊற்றிச்சு. நான் வந்து வேண்டாம் வரட்டு. நான் வந்து இந்த தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி போட்டுக்கிறேன், ஏன்னா நான் புளி போட மாட்டேன். 2 தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அரை சொரக்காய் தான் போட போகிறேன், ரொம்ப சொரக்காய் போடல. அரை சொரக்காய் தான். நான் வந்து பீலர் வச்சு கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். இந்த நல்ல பிஞ்சான சொரக்காய் இதெல்லாம் நம்ம வீட்டிலையே பயிர் பண்ணலாம். ஒரு 2 விதை போட்டால் அந்த க்ரீப்பர்ஸ் வந்து நல்லா படர்ந்துடும், நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நான் இதில் இருக்க விதையெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. இதையும் நான் நல்லா போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சமையல் குயிக்காகவும் முடிக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கணும், சீக்கிரமாக வீட்டில் இருக்கிறதேவும் வீட்டில் எளிமையாக கிடைக்கிற பொருளாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். லஞ்சுனாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுனாலும் சரி, குயிக்காக முடிக்கிற மாதிரி மோஸ்ட்லி பார்ப்பேன். அதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். அடுத்தது வெந்தயம், கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்தே ஆகணும். வெந்தயம் போட்டுக்கிறேன். சீரகம் வந்து வெங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இவ்வளவும் போட்டு நம்ம வேக வைக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இதை வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். புளி கிடையாது, இப்படியே நம்ம கடைஞ்சி தாளித்து சாப்பிடுவோம். பருப்பு வெந்துருச்சு, நல்லா மசிய வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளிலாம் கட் பண்ணி வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டேன். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் அரிஞ்சிட்டேன்னா கூட்டு பண்ணிவிட்டு கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். 1 மணி வரைக்கும் தான் அந்த கோயில் திறந்துருக்குமா. நல்லா கடகடன்னு இதை அரிஞ்சிட்டு டிஃபன்லாம் கூட முடிச்சிட்டேன். இனிமேல் தோசை மட்டும் செய்யணும். ஒருத்தவங்களுக்கு தோசை, ஒருத்தவங்களுக்கு இட்லி.
பருப்பு இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கையோடு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிறேன். அருவாமனை கழுவிடணும். இப்போ நமக்கு இந்த இடம் சுத்தமாக எடுத்து பாருங்க. பால் மாடாமல் சோம்பத்தண்ணை விடாமல் எடுத்து போட்டுடணும். கிச்சன் எப்பவுமே க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா இப்போ அருவாமனையும் நான் கையோட கழுவி வச்சுட்டேன். தாளிக்கு போகிறேன். ஒரு கடாயை வச்சுட்டு இந்த தாளிச்சிட வேண்டிய கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு போட்டுருக்கேன். தாளிக்கும் போது வெந்தயம் போடணும். ஒரு 2 காஞ்ச மிளகா. கருவேப்பிலை, வெங்காயம், இப்போ பருப்பு வெந்துருச்சு. நான் வந்து இந்த அடுப்பில் இதை மாற்றிக்கிட்டு இந்த தாளிச்சதை இதில் போட்டுக்கிறேன். இப்போ தாளிச்சதை இதில் போட்டுக்கிறேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சாம்பார். இப்போ இது ரொம்ப வேலையே கிடையாது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி காலையிலே எழுந்துச்சி எல்லா வேலையும் வேகமாக செய்துட்டேன். ஏன்னா நம்ம காலமே எழுந்திருக்கிறதுனால என்ன பயன்னா நம்ம வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். மார்கழி மாதம் குளிர் மாதம் சுறுசுறுப்பாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த கோலம் போடுறது, காலமே எழுந்திருக்கிறது, சாமி பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் அந்த காலத்துலேயே வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு வந்து வேலை செய்கிறதுல குளிர் நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்காகவே குளிர் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே காலையிலேயே குளிக்கிறது, கோலம் போடுறது, சுறுசுறுப்பாக வேலைகளை செய்கிறது. அதனாலேயே மார்கழி மாதம் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி காலையிலே இட்லி, கார சட்னி, சாம்பார், ஒயிட் ரைஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை வந்து வேறு அடுப்பில் மாற்றிட்டு இதில் வந்து இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய், கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து கூட்டு பண்ண போகிறேன். இது கொதிச்சுதுன்னா, சாம்பார் கொதிச்சுதுன்னா இறக்கிற வேண்டியது தான். இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இன்னும் கோயிலுக்கு மட்டும் கிளம்ப வேண்டியது தான். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கிளறிக்கலாம். சாம்பார் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாம்பார். ரொம்ப டேஸ்ட், வெரி டேஸ்டி சாம்பார். கொஞ்சம் கொதிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், போதும். இப்போ நான் இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப வதங்க தேவையில்ல, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம்.
இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்களேன். நம்மளுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும், சீக்கிரமாக முடியும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ஆயிடுச்சு போதும். இப்போ இதிலே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன், மற்ற எதுவும் போடல. தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ இது இப்படியே வேகட்டும். சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கூட்டு தயாராகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஓகே, இது வந்து அப்படியே மூடி போட்டுடலாம். சாம்பார் ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி. இப்போ வந்து இது வந்து வேக வேண்டியதுதான். இப்போ வந்து இதில் 2 பாத்திரம் தான் இருக்குது. கையோடு இதையும் கழுவி போட்டோம்னா கிச்சனில் எப்படி நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தனோ அந்த மாடல்லையே இருக்குது பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி உடனே செய்யணும்னா நமக்கு எப்பவுமே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். ஆனால் ஜிங்கில் வந்து எப்படியா இருந்தாலும் பாத்திரம் சேர்ந்துடணும். கழுவிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டோன்னு நினச்சிட்டு வந்தால் அதுக்கப்புறமா டக்குன்னு 2-3 பாத்திரம் ஜிங்கில் விழுந்துடும். அதனால நம்ம சேர கழுவிட்டாலுமே ஜிங்கெல்லாம் க்ளீனாக இருக்கும் பாருங்க. நமக்கு வேலை சுலபம். நான் இதே தான் ஒரு வீடியோன்னு சொல்கிறேன். வேலைக்கு சுலபமாக்குவது எப்படி, எப்பவும் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிறது எப்படின்ட்டு வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுப்பில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. அது வேகத்துக்குள்ள இந்த வேலைகளை முடிச்சிட்டோன்னா கொஞ்சமாக தண்ணி பண்ணி திறக்கணும், ரொம்ப திறக்கக்கூடாது. அதே சீக்கிரம் இந்த இது வந்து ஊறணும். ஏன்னா பால் பாத்திரம் அது ஊறணும். இப்போ நான் பாத்திரத்தை கழுவிட்டேன். கழுவின உடனே நம்ம அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சிட்ட உடனே இப்போ இந்த இடம் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிச்சன் மேடெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா இடமும் க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செய்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் வீடு வந்து க்ளீனாகவே இருக்கும், வேலைகளும் சுலபமாக முடியும்.